அனைவருக்கும் வணக்கம். Every day we have something new in our learning, I think. I think that you also feel the same. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிலம் தான். இதுவரைக்கும் இதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. பாருங்களேன், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது மாடல் இங்கிலீஷ்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின கிளாஸில் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம பேசுகிறது ஒரு நிகழ்வை பேசுகிறதில்ல, அல்லது ஒரு சூழ்நிலை, அல்லது நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறதில்ல. பட் நம்ம பார்த்து என்ன நினைக்கிறோமோ, என்ன உணர்றோமோ அதை தான் பேசணும். ஸோ அவர் லாங்குவேஜ், அவர் ஸ்பீச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் மைண்டு, நாட் ஃப்ரம் தி அவுட்சைட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் டாஸ்க்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நம்முடைய உணர்வுகளை தான் பேசுகிறோம், மனதை தான் பேசுகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் இங்கிலீஷில் மைண்ட் இங்கிலீஷ்னு சொல்கிறது. அந்த மைண்ட் இங்கிலீஷை தான் மாடல் இங்கிலீஷ்னு சொல்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்மந்தமாக சில நிறைய படிச்சிருப்போம். பட்டு அதில் உள்ள டிசிப்ளின், அதை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் ஏற்கனவே நம்முடைய லாங்குவேஜ் லேர்னிங் ஃபார்முலாவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஏசியை 18 மைண்டில் பேசணும்னு சொல்லி நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம். ஏற்கனவே நிறையவே இதை பக்கத்து நம்ம கற்றுருக்குறோம். இப்போ நான் இதுக்கு வரேன். மைண்ட் 18. இதை ஏற்கனவே ஒரு 18 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பட் வரிசையை பார்ப்போம். அதனால் இதுக்கு பேர் மாடல் இங்கிலீஷ்னு சொல்கிறேன். மைண்ட்லேருந்து வந்தது தான் மூடுலேருந்து வந்தது தான் மாடல் இங்கிலீஷ். அப்போ ஸ்பீக்கிங் மைண்ட்ஸ் அண்ட் மைண்ட் டிஜிட்டல்ஸ்ன்னு சொல்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு இந்த 18 ஆனலாக் மைண்டுன்னு சொல்கிறேன். ஆனலாக் மைண்டுன்னு சொன்னால் ஒரு நம்ம நினைக்கிறேன், ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கிளாக்கில் பெரிய முள் கிளாக் ஆனலாக்னு சொல்லுது, சின்ன முள் டிஜிட்டல்னு சொல்லுது, நிமிஷங்களை காமிக்கும். பெரிய முள் மணியை காமிக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய அளவில் உள்ள மனதில் நான் சொல்லித்தரேன். முதல்ல பாருங்க, டிசைரிங் மைண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தூரத்தில் ஒரு முயல் நிற்கிறா, அல்லது வேறு ஏதாவது இன்னொரு முயலை போல இன்னொரு பிராணி நிற்கிறா, நமக்கு தெரியலை. அது ஒரு பெரிய எலியா கூட இருக்கலாம், ஒரு பெருச்சாலியாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே சொல்ல முடியாது. ஒரு முயல்னு சொல்லணும், அல்லது ஒரு பெரிய ஒரு ரேட், ஒரு பெரிய பெருச்சாடி அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பேச முடியும். டிசைரிங் மைண்ட் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஆக்ஷனை எப்படி அது நடக்குதுங்கிறது அப்படி நினைக்கிறோம். இப்போ நீங்கள் நினைக்கிறதுன்னு சொன்னால் சரி, அதுக்குள்ளே கீ மாடல் கீன்னு சொல்லியிருக்கு. நான் எப்படி இருக்கும்னா, நான் கிராமர் கீ சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இது மாடல் கீ. ஷல் வில். எதுக்கு ஷல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும், கிராமர் நமக்கு தெரியும். ஐவி ஷல், யூ ஹி ஷீ வில்லுன்னு சொல்கிறது. ப்ளஸ் ஏசி ஒன்று தான் வரணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏசி ஒன்று நான் என்ன சொன்னேன், டேக் டு டேக்கன் அப்படிங்கிறதுல டேக்குங்கிறது தான் ஏசி 1, டுக்குங்கிறது ஏசி 2, டேக்குங்கிறது ஏசி 3. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஷால் ப்ளஸ் ஏசி 1, வில் ப்ளஸ் ஏசி 1 தான் வரும். சரி, இப்போ பாருங்க, ஐ ஷல் கோ ஹோம். நான் ஏன் இப்படி சொல்லுன்னு தெரியுங்களா? ஒவ்வொன்றையும் நினைச்சு தான் பேசணும். தட் இஸ் மை இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆல் தி ஸ்பீக்கர்ஸ். பட் you don't speak by memory. You speak every sentence, you make every sentence. நம்ம எப்படி வீட்டில் சமைக்கிறோமோ உணவை, அதே மாதிரி நம்முடைய லாங்குவேஜையும் நம்ம சமைச்சு பழகணும். அந்த சமைச்சு பழகிறதுக்கு இந்த மைண்ட் அண்ட் மைண்ட் டிஜிட்டல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ பாசிபிளி யூ டேக் நோட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆர் ரெக்கார்ட் ஆஸ் யூ விஷ். ஓகே பாருங்க, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ ஷல் கோ. இப்போ நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். கேஷுவலாக நினைக்கிறேன். அதில் வேறு இம்பார்ட்டன்ஸ் நான் எதுவும் கொடுக்கல, வேறு இன்டென்சிவாக நான் எதுவும் திங்க் பண்ணலை. நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டிசைரிங் மைண்டுன்னு சொல்கிறது. இதை நினைக்கிறதுக்கு ஐ ஷல் கோ. ஷீக்கு திரும்பி வந்துடுவான். நான் நினைக்கிறேன், வர்றது எனக்கு தெரியாது. பட் நான் நினைக்கிற மனசில் திரும்பி வந்துடுவான். அப்போ ஷீ வில் கம் பேக். ஐக்கு ஷால் வரணும், ஷீக்கு வில் வரணும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கிராமர் கீயை மறந்துடாதீங்க. கிராமர் கீயை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் கீயை நம்ம உருவாக்க முடியும்.
சரி, இப்போ இதே மாதிரி இப்போ சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த கிளாஸெல்லாம் முடிக்க போகிறேன் ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ ஐ ஷல் ஃபினிஷ் மை கிளாஸ். நான் ஒன்றும் சீரியஸாக எதுவும் இது பண்ணலை, நான் நினைக்கிறேன் ஐ ஷல் ஃபினிஷ் த கிளாஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்க்கு நீங்கள் வருவீங்க. ஸோ யூ வில் கம் பேக் டு த கிளாஸ் அகெயின் இன் தி ஈவினிங். இது வந்து ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ப்ராமிசிங் மைண்டுன்னு சொல்லுவேன். நான் 18 மைண்டு சொல்லி தருவேன். அந்த மைண்டை நீங்கள் கிளியராக மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மைண்டில் தான் பேச முடியுடைய இந்த மைண்டை விலகி நம்மளால் பேச முடியும். இது வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்கல. இனிமேல் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற எல்லா சென்டென்ஸும் ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். அதான் முதல்ல டிசைரிங் மைண்டுன்னு சொல்லுவோம். சரி, ப்ராமிசிங் மைண்டுங்கிறது ப்ராமிஸ் பண்ணுறது சாதாரணமாக இட்ஸ் நாட் இட்ஸ் கேஷுவல், இட் இஸ் சம்திங் சீரியஸ். நம்ம ப்ராமிஸ் பண்ணுறத ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தான் ப்ராமிஸ் பண்ணுறோம். இப்போ ஐ வில் மேரி யூ, லவ்ங்கிறது வந்து ரொம்ப சீரியஸாக. அதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஷியலோட சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் தான் நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இட்ஸ் ப்ராமிஸ் இல்லையா, இட்ஸ் வெரி லைஃப் அஃபேர் இல்லையா, இட்ஸ் வெரி சீரியஸ். அதனால் ஐ வில் மேரின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஐ ஷல் மேரி யூ அப்படின்னு சொன்னால் சரி, இட் இஸ் யூ பிகம் அன்ட்ரஸ்ட் வர்தி. பார்த்துக்கங்க. அப்போது ப்ராமிஸோட கீ என்ன தெரியுங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐவிக்கு வந்து வில்லு தான் வரணும். சாதாரணமாக நம்ம பேசும்போது ஐ வில் எல்லாரும் ஐ வில் வி வில் அப்படியே வில்லுக்கே பேசு. அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு பழக்கத்தில் அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் வில் ஷேலுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து இல்லைன்னு சொல்லுது. இப்போ ஐ ஷாலையும் ஐ டு நாட் ஐ டோன்ட்டுன்னு சொல்கிறது மாதிரி, ஹீ டஸ் நாட் ஹீ டசன்ட்னு சொல்கிறது மாதிரி, ஐ ஷல் நாட் ஐ வில் நாட். அதே மாதிரி ஹீ வில் நாட் ஹீ வில் நாட். அந்த இல்லை மாத்திரம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். இது காலப்போக்கில் இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா ஐ வில்னா வில்லு போடலாம் அப்படின்னு வந்துச்சு. பட் கிராமட்டிக்கலாக அது நல்லதில்லை. அப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை மைண்ட் லெவலில் பேசும்போது நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா ஐ வில் தான் யூஸ் பண்ணணும். வீக்கு வில்லு யூஸ் பண்ண ஏன் தெரியலையா, அந்த வீலை நம்ம இருக்கமில்ல. இப்போ நான் சொல்லும்போது என்னை சேர்ந்த 10 பேர் இருப்பாங்க. அவங்க சார்பாக நான் ஒரு பிரசிடென்ட்டுங்கிற முறையில், அவங்களுக்கு ஒரு தலைவருங்கிற முறையில் நான் ப்ராமிஸ் பண்ணணும் அஃபிஷியல். அப்போ ஐவிக்கு தான் வீடு வரக்கூடிய மற்ற ஹீஷீட்டுக்கெல்லாம் வீடு வரக்கூடாது. அது பேசுகிறது நல்லதில்லை, நான் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பழக்கத்தை போய் மாற்றுறதுல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்களில் ஸோ இட் கிரியேட்ஸ் கான்ஃப்ளிக்ட். அது நமக்கு தேவையில்லை. பட் யூ ஜஸ்ட் லேர்ன் இட். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஓகே. அப்போ இப்போ நான் வாக்குறுதி கொடுக்குறேன், ஐ வில் ரிவார்ட் யூ, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறத ஐ ஷல்னு சொல்லலாம், ஐ வில்னு சொல்லலாம். பட் ஐ ஷல்னு சொன்னால் யூ டி நாட் டேக் இட் வெரி சீரியஸ். சார் சொல்கிறாங்க அதோட. ஆனால் ஐ வில்லுன்னு சொல்லும்போது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். By all means you can take it for granted. அதனால தான் பாருங்களேன், we will help you. So on the part of my group, I just say that we will. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்படி தானே சொல்கிறது. ஸோ அடுத்தடுத்து நான் டீச் பண்ணுவேன். அதனால் as far as possible you don't miss the class. இதை மிஸ் பண்ணீங்கன்னா perhaps it may be a loss for you with regard to the learning. So thank you very much. All the best.